எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வோடு குறித்தான். அவனது சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழர்கள் மீதும், இங்கே ஒன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இந்த நீண்ட நிலவட்டமாக அல்லாஹுடைய மகத்தான அருளால் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஸ் வகுப்பை நடத்தி வருவோம். இந்த வகுப்பில் இமாம் நவவி அவர்களின் நபிமொழி தொகுப்பாளர் ரியாது சாலிஹீன் என்ற கிரந்தத்தை நாம் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறோம். கடைசியாக 11வது பாடம் பாபுல் முஜாஹதா, நன்மைக்காக முயற்சி செய்தல் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வந்தோம். சிறியதோ பெரியதோ எல்லா நன்மையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். சில நேரங்களில் நன்மைக்காக முயற்சி செய்து எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டாலும் உலகத்தில் கிடைக்கின்ற நற்பலனை விட அல்லாஹ் மறுமையில் பெரும் பலனை தருவான், பெரும் கூலியாக மாற்றி தருவான் என்கிற செய்திதான் பார்த்தோம். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு அடியான் ஃபர்லான, சுன்னத்தான, நஃபீலான வணக்கங்களை கொண்டு நெருங்க வேண்டும். அப்படி நெருங்குகிற பொழுது அல்லாஹ் அந்த அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் கேட்கிற காதாக, அவன் நடக்கிற காலாக, அவன் பிடிக்கிற கையாக அல்லாஹ் மாறுகிறான் என்று ஒரு செய்தியை படித்தோம். அப்படிப்பட்ட அடியார்களுக்கு எதிராக நீங்கள் நோவினை கொடுக்கும் மூலமாக ஏதேனும் முயற்சி செய்வீர்களானால் அல்லாஹ் நமக்கு எதிராக நோவினை கொடுத்தவர்களுக்கு எதிராக போர் பிரகடனத்தை அறிவித்த செய்தியை பார்த்தோம். அப்படி என்றால் அவருடைய நாவும், கண்ணும், கால்களும், கைகளும், காதுகளும் இறை வழியில் முயற்சி செய்யும் என்று அர்த்தம். அப்படி இறை வழியில முயற்சி செய்யற மாதிரி எல்லாம் மாற்றிடுவான் இறை நேசர்களை என்கிற செய்தியை நம்ம படித்தோம். அவர் ஏதேனும் பிரார்த்தனை செய்தா அல்லாஹ் அதை கொடுப்பான், பாவ மன்னிப்பு கேட்டா பாவ மன்னிப்பு கொடுப்பான், பாதுகாப்பு கேட்டா பாதுகாப்பு கொடுப்பான். அறியாத புறத்தில் அந்த பாதுகாப்பு மனித குலத்தால் புரிய முடியாத அளவு கூட அது இருக்கும். ரிஸ்க் வழங்குறது எல்லாமே அப்படின்னு ஒரு நம்பணும். அப்போ இறை வழியில முயற்சி செய்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயுமே பெரிய நற்கூலிகளை தருவதாக அந்த செய்தி சொல்லிச்சு அப்படின்னு படிச்சோம். மறுமையில தரப்போறாங்க. உலகத்திலே நமக்கு ஒரு தேவையை கேட்டால் அதை நிறைவேற்றி வைப்போம். நியாயமான கோரிக்கை தேவையா இருக்குன்னா உடனே இறைவன் நேசித்து அடியாராக இருக்கிறான், உலகத்திலே அந்த நற்பலனை அடைய முடியும். கொஞ்சம் வாழ்க்கையில் அதையாவது ஒவ்வொரு தௌஹீத்வாதியும் அதை என்ன செய்யணும், உணரணும் அப்படிங்கிறத கடந்த நாட்கள்ல படித்தோம். அதே மாதிரி முயற்சி யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நாடியை தவிர நீங்க எந்த ஒன்றையும் நாடப்போவதில்லை. அல்லாஹ்வுடைய விதி முடிஞ்சிச்சு. நம்ம என்ன நாடணும் அப்படிங்கிற உட்பட அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் விதியில எழுதிட்டான். ஆனா அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. தெரியுமா? மறைக்கப்பட்டிருக்கு. இறைவன் இன்னதான் நாடுவான் என்று சொல்லி காத்து கொண்டிருக்காமல் நலவை நாடி இருப்பான் என்று நம்பி முயற்சித்து சிந்தித்து அதன் வழியில முயற்சி செய்யணும். நம்ம முதல்ல நாடணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் ஏற்கனவே இருக்கேன். நம்ம அது அல்லாஹ்வுடைய நாட்டை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை. நம்ம நாடி அந்த செயல குதிக்கணும், இறங்கணும். அப்படி இறங்கிட்டா அது நன்மையான நாட்டமாக இருந்து நல்ல முயற்சியாக இருக்குமானால் அல்லாஹ் நீங்க லேச தொட்டு வச்சா போதும், அல்லாஹ் துவங்கி வச்சா போதும், அல்லாஹ் அவங்களை கொண்டு பரிபூர்ண நன்மையின் பக்கம் சேர்த்துருவான். சும்மா லேசா நீங்க ஆரம்பிச்சா போதும், அல்லாஹ் பெரும் நன்மை ஆக்கி விடுவான். துவங்குறத நம்ம வேலை, துவக்க நம்மகிட்ட இருந்து வரும். குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள் இருக்கு. எந்த ஒரு சமூகமும் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் இந்த சமூகத்தை மாற்றப் போவதில்லை. குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுடைய சித்தாந்தமே அப்படிதான் இருக்கு. நாம எவ்வளவு பகுத்தறிவு பேசினாலும் இதுதான். இன்னைக்கு நிறைய பேர் பேசுறாங்கல்ல, கடவுள் நம்பிக்கை சிதைச்சிட்டு இந்த கருத்தை சொல்லுவாங்க. இஸ்லாம் சொல்றது அல்லாஹ்வுடைய நாட்டை இராதத்து எல்லாமே முடிஞ்சிச்சு, சரி, அது மனிதனுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இல்லாத மாதிரி நீ என்ன செஞ்சுக்க, முயற்சி பண்ணிக்க, நாடிக்க என்று இஸ்லாம் செய்த அழகான ஒரு விளக்கத்தை சொல்லு. இது தன்னம்பிக்கையை ஊட்டுது ஒரு மனிதனுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபீமா யர்வீஹி அன் ரப்பிஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வீஹி அன் ரப்பிஹி கால். தன்னுடைய இரட்சகரிடமிருந்து
அல்லாவின் தூதர் அறிவிக்கின்ற ஹதீஸ்களில், ஹதீஸ் குதிஸ், போன செய்தியும் ஹதீஸ் குதிஸ் தான், இந்த செய்தியும் ஹதீஸ் குதிஸ், அல்லாவின் புறத்திலிருந்து அறிவிக்கின்ற ஹதீஸ்களில் உள்ளது. கால அல்லாஹ் சொன்னா, இதா தகர்ரப், ஒரு அல்லாவே நம்மகிட்ட சொல்றான், இதா தகர்ரபல் அப்து இளைய ஷிப்ரன், ஒரு அடியான் என்னை நோக்கி ஒரு ஜான் நெருங்கினால், முயற்சி செய்தால், நன்மை நோக்கி வந்தால், தகர்ரப்து இலைஹி திராஅன், நான் அவனை நோக்கி ஒரு முழம் நெருங்குகின்றேன். நம்ம ஒரு ஜான் தோங்குனா போதும், முயற்சி செய்த தொடங்கினா போதும், ஸ்டார்ட் பண்ணுங்க நன்மை நோக்கி. சுண்ணத்து தொழணும், சரி இன்னையில இருந்து ஆரம்பிப்போம், நாள் காலையில இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நீங்க தோணுங்க. சுண்ணத்து தொழுவதற்கான ஏற்பாட்டே அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சு தந்துருவான் இன்ஷா அல்லாஹ். தொழாம இருக்காரு, பரல ஆரம்பிக்கும் போதுல என்று நீங்க தோணுங்க, நீங்க விடாம தோணுன்னு முயற்சி பண்ணுங்க நியத்தை வச்சு. அல்லாஹ் பரல தொழுவையே நசீபாக்கி தருவான். ஒரு ஆள் நியத்தை வைக்கிறாரு, பரல தவறாம ஒன்றுன்னு, ஒரு தடவை 2 தடவை தவறுனாலும் குற்றம் இல்லை, தவறாமல் வர வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தால் நல்லா அப்படியே ஆக்கிடுவான். தொழுகையெல்லாம் சும்மா கிடையாது, அல்லாஹ் நாடுனோருக்கு தான் அது கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த எல்லாம் தொழுக முடியாது, நிறைக்கிறதுலாம் தொழுக முடியுமா? அப்படிலாம் தொழ முடியாது. நன்மைகளை இறைவன் நாடா இல்லைன்னா அவ்வளோ முடிஞ்சிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை வச்சுக்கிட்டு இருக்க போகும்போது அப்புறம் ரசூலா சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து சுவனவாசி என்று நினைத்துக் கொண்டிருப்போம், சொர்க்கத்துக்கு அவனுக்கு ஒரு ஜான் ஒரு முழம் தான் இருக்கும், நரகவாசியாக்கப்படுவார். திரும்ப ஒரு மனிதர் நரகவாசின்னு நினைப்போம், ஒரு ஜான் ஒரு முழம் தான் இருக்கும் நரகத்துக்குள்ள போறது, சுவனவாசியா திருப்பி சொல்லப்படுவாரு. சகாபாக்கள் கேட்கறாங்க, அப்படின்னா நாங்க ஏன் முயற்சி செய்யணும், நாங்க ஏன் வந்து தொழணும், நமக்கு நன்மைகளுக்காக நாங்க ஏன் பெரும் முயற்சி எடுக்கணும்? ரசூலா சொல்றாங்க, அவரவர் வழியில் அவரவருக்கு பாதைகள் எதிர்பார்க்கப்படும். சொர்க்க நரகத்துக்கானது தெரியாது நமக்கு, சொர்க்க நரகம் நம்புறோம், நன்மைக்கும் அந்த பாதை இலகுவாக்கப்படும், தீமைக்கும் வரும். நாம என்ன முடிவு எடுக்கணும்? நன்மைக்கு தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு அந்த ஹதீஸ் சொல்லு. பகுத்தறிவுபூர்வமான ஹதீஸ் தான், அது ஒன்றும் சங்கடமான ஹதீஸ் இல்லை. இது அந்த இந்த மாதிரி ஹதீஸ்ல அதை விளக்குது. நீங்க முதல்ல ஸ்டார்டிங் ட்ரபிள் வரக்கூடாது, நீங்க தோணுங்க ஒரு ஜான் எடுத்து வைங்க, அல்லாஹ் உங்களை நோக்கி ஒரு முறை வந்துடுவான், ஒரு முறத்துக்கான உதவி செஞ்சிருவான் என்று ரசூலா சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, இதா தகர்ரப இலைய திராஅன் தகர்ரப்து மின்ஹு பாஅன், நீங்க ஒரு முழம் வந்துட்டீங்கன்னா என்னை நோக்கி, அடுத்த ஸ்டெப் ஒரு ஜானுக்கு அப்புறம் ஒரு முழம், அடுத்து கூட ஒரு ஸ்டெப் நீங்க வச்சுட்டீங்கன்னா அல்லாஹ் ஒரு 8 வச்சிருவான். முதல்ல ஜானு, அப்புறம் 2 முழம் ஈக்குவலாக ஒரு முழம், ஒரு முழத்தை நாம வச்சுட்டோம் 2 ஜான் அளவுக்கு, அல்லாஹ் ஒரு 8, 2 முழம் மாதிரி ஆயிடும். ஒரு 8ங்கிறது நடையினுடைய 2 காலுக்கு இடைவெளியினுடைய இடைவெளி, ஒரு 8 அல்லாஹ் வைத்து விடுகின்றான், உங்களை நோக்கி நகர்ந்து விடுகிறான். இதா அத்தானி எம்சி அத்தைத்து ஹர்வலத்தன், அவகம் புகாரி, புகார்ல அந்த செய்தி அறிவிக்கப்படுது. நீங்க என்னை நோக்கி நடந்து வந்தால், அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை நோக்கி ஓடி வருகிறேன். நீங்க நடந்து வாங்க என் பக்கத்துல, நான் உங்ககிட்ட ஓடி வரேன், உங்க பக்கத்துல வந்துடுறேன். எவ்வளவு கடவுள் மனிதர்களோடு பேசுறான், ஒரு முஸ்லீமோட, மூமினோட, மனிதர்களோட எல்லாம் பேசுறான். இதை விட எப்படி சொல்றது, இறைவன் நம்மளை எவ்வளவு நேசிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு அற்புதமான ஹதீஸா இருக்குது. முயற்சி நம்மகிட்ட இருந்து தோங்கணும், அதுக்கான எதிர்பார்க்கணும். நீங்க முயற்சி செய்யுங்க, நீங்க நாடுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய நாட்டம் சுதந்திரம், உங்களுடைய முயற்சிக்கு சுதந்திரம். என் விதியை நான் மறைச்சு வச்சிருக்கிறேன், நீங்க தோங்குங்க, நாங்க முடிச்சு வைக்கிறோம், எல்லா பாதைகளையும் லேசாக்கிறோம். ஏற்கனவே நம்ம அந்த வசனத்தை படிச்சோம், வல்லதீன ஜாகரினால் சுபலனா, நிஜமா இல்லையா? அந்த ஹதீஸ் தான் விளக்கம், குர்ஆனுக்கு விளக்கம் அந்த ஹதீஸ் தான், இந்த ஹதீஸ்க்கு விளக்கம் அந்த குர்ஆன் வசனம் தான். ஹலாலா சம்பாதிக்கணும்னு ஒரு ஆளு கொல்ல கடிச்சுட்டு இருக்காரு, பெட்டி கடை வச்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தோங்குறாரு. பெட்டி கடையில சின்ன ஒரு 2000 முதலீட்டுல தோங்குறாரு, ஒரு காய்கறி கடையை தோங்குறாரு. அவர் ஹலாலையே இருந்து உறுதியாக நிற்பானால் ஒரு ஹோல்சேல் கடையை மாத்திடுவாங்க, அல்லது ஹோல்சேல் கடை தான் வைக்கணும் இல்லை, அந்த சின்ன கடையில ஒரு 5000 2000 முதலீட்டில் அவருடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும். அறியாத பொருட்கள் எல்லாம் செய்வான், நமக்கும் நினைச்சாம பெட்டி கடை வச்சு பொருள் சொத்துக்கள் வாங்கினவங்க நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. வரலாறு கேள்வி பாருங்க, நிறைய இருக்கு அந்த வரலாறு. ஒரே ஒரு பெட்டி கடையை 60 வருஷம் வச்சிருக்காரு, அதை வச்சு கடையில் உள்ள 10 மணிக்கு சொல்லுக்காரங்க, 10 மணில 10 கோடி ரூபா. இன்னும் பெட்டி கடை வச்சிருக்கேன், ஒரே கடை ஹலாலு, ஆரம்ப காலத்துல பிடிச்சிருக்கு கிடையாது என் கடையில,
சொல்றாரு, புகையில கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நல்லா நல்லா பறக்கத்தான். 3 பிள்ளையை கட்டி கொடுத்துருக்காரு, 6 கிலோ தங்கம் போட்டு. சில பேர் கிடையாது, அவருக்கு அன்பளிப்பா கொடுக்குறாரு. அன்பளிப்பு கொடுக்க தானே மகளுக்கு, மகனுக்கு கொடுக்கலாம், மகளுக்கு கொடுக்கலாம். சொல்றாரு, 1.5 கிலோ தங்கம் கொடுத்துருக்கேன், சொத்து கிடக்கு, ஒரு பையன், 3 பொம்பளை பிள்ளை, ஒரு பெட்டி கடை வாழைப்பழம் என்ன வித்தனா, இவ்வளவு சொத்துக்கு. ஆனா யாரும் தெரியாது. எப்படி அவன் கண்டுபிடிக்கிறது? எப்படி? அப்போ அல்லாவின் பாதையில் சுபுலனா, நகரி என்பது சுபுலனா, வழிகளை நாம் காட்டுவோம். பல இடத்துல ஒரு ரூட்ல வராது, பல ரூட்ல வந்துடும் அந்த பறக்கத்து. இதுதான். இதை நீங்க முயற்சிச்சு பார்த்தா தான் தெரியும், சும்மா பேசுறது இல்லை. செஞ்சு பாருங்க. வியாபாரமா அல்லாலாம் நிக்கணும், அல்லாவின் பாதையில நிக்கணும், அல்லா சொல்ற மாதிரி அல்லாவை நெருங்கணும். ஆடை அணிகிறதுனா, சாப்பாட்டு வகைகள்ல இதெல்லாம் கேட்கணும். இந்த சுபுல் நகுதி என்னும் சுபுலாக்கு என்ன விளக்கம் இருக்குன்னா, அதாவது ஹிதாயத்துங்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இது ஒரு நேர்வழி, இது அடிப்படையான நேர்வழி. ஈமான் ஈமான் ஈமான்ல மட்டும் நேர்வழி இல்லை, ஈமான் பேசிக் தேவை. அதுக்கப்புறம் நம்முடைய ஆடைகள்ல நேர்வழி இருக்குது, நம்முடைய உணவு பழக்கங்கள்ல நேர்வழி இருக்குது, நம்முடைய உடைகள்லையும் பேச்சிலையும் நேர்வழி இருக்குது, நம்முடைய உறவு நட்பு உறவுல நேர்வழி இருக்குது. நீங்க நேர்வழின்னு சொல்லிட்டு ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நின்றக்கூடாது. அது பேசிக் அடிப்படை. எல்லாவற்றிலும் நேர்வழி இருக்குது. நட்பை பாராட்டுதல் நேர்வழி இருக்குது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய லாபத்தை கொண்டு நீங்க நட்புறவில் நீடிப்பீர்களானால் பறக்கத்து இருக்காது. நம்ம சுயநாளமும் தேவையில்ல, அல்லாவுக்காக நட்பு கொள்றோம், அதுல மைனஸ் இருந்தால் பிரச்சனை, நன்மையும் தீமை தடுத்து அந்த நட்பு இருக்கணும் அப்படின்னா அந்த நட்பு பறக்கத்தான். மறைமுகமான அபிவிருத்தி பெற்ற நட்புறவாக இருப்பாங்க. வெறுப்பையும் விருப்பத்தையும் ரப்புல் ஆலமீன் கையில வச்சிருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நம்ம முடிவெடுத்துலாம் நினைக்கிறீங்க அப்படி. உங்க பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட மூத்த பிள்ளை மேல ஒரு ஈர்ப்பை போடுறது நம்பு. சிலருக்கு இளைய பிள்ளை மேல போட்டிருப்பான், சிலருக்கு ஆம்பளை பிள்ளை மேல வைப்பான், பொம்பளை பிள்ளை மேல வைப்பான். எல்லாருமே இளைய பிள்ளை விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது. நடுவுள்ள பிள்ளை ஒரு சில ஆள் விரும்புவாங்க. எப்படி மனைவிமார்கள்ட்ட கூட அப்படி இருக்கு. ரசூலுல்லாஹ் கதீஜா அளவுக்கு மற்ற மனைவிகளை எல்லாம் நேசிக்கல, பக்கத்துல வர முடியாதுட்டான். உயிரோட இருக்கிற மனைவிமார்கள்ல அப்பவும் கதீஜாவை கழிச்சுட்டான் ஆயிஷா. இது எப்படி இது எப்படி எல்லாம் ஒரே சட்டங்களை ஒரே முறை மாதிரி ஃபாலோ பண்ணாங்க உரிமைகளை. இந்த அளவுக்குன்னா சில உரிமைகளை பல மனைவிமார்கள் ஆயிஷாவுக்காக விட்டு கொடுத்தாங்கன்னா வரும். அண்ணா ஏற்படுத்துவோம். சகக்கிளத்தி சண்டையெல்லாம் நடக்கத்தான் செய்யும். 2 மனைவி இருந்தா மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க. பல இடங்களை விட்டு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் அந்த உறவை அப்படி ஒரு நன்மை ஆக்கி தர்றாங்கன்னா ரப்பு நினைச்சா முடியும். நீங்க சுபுலுக்கு பல வழிங்கிறது ஹிதாயத்தோட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்நாள் முழுக்க சுபுல் இருக்குது. நாம் எல்லா வழிகளையும் காட்டுவோம், இலகுபடுத்துவோம் என்றால் உணவுல, உடையில, நட்புல, பழக்க வழக்கத்துல, ஆடை அணிகலன்கள்ல, தூக்கத்துல கூட இருக்கு. இந்த ஹதீஸ்ல அதையெல்லாம் கொண்டு வராங்க. இந்த தலைப்புல தூக்கத்தை, ஓய்வை, ஏன் இந்த தலைப்புல இதெல்லாம் கொண்டு வரான்னு பார்த்தா, ஓய்வு ஒரு மனிதனுக்கு கிடைக்காதனால எவ்வளவு பிரச்சனை வருது, எவ்வளவு நோய்கள் வருது. தூக்கம் ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா வேண்டாம், மன நிம்மதி இல்லாதவங்க இருக்காங்க. இப்ப மன நிம்மதி கிடைப்பதற்கு கூட அல்லா வழி வச்சிருக்கான், சும்மா கிடையாது. அதுக்கும் முயற்சி பண்ணணும்ல, சும்மா. அப்ப இந்த தலைப்பு நீங்க ரொம்ப பிராடான தலைப்பு. இந்த தலைப்பு தூங்குறது கூட இபாதத்தான் இந்த தலைப்பு படி பார்த்தா. அப்ப இதுல நாங்க அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழியை நோக்கி நீங்க ஒரு ஜான் வாங்க, அல்லாஹ் ஒரு முளை வரலாம். நீங்க ஒரு முளை வந்தா அல்லாஹ் ஒரு 8 வரலாம். நீங்க ஒரு 8 வச்சா அல்ல 2 8 வரான்னு சில அறிவிப்புல இருக்கு. நீங்க நடந்து வந்தா அல்லாஹ் ஓடி வரான். அப்ப அல்லாஹ் எப்பவுமே கூட தான் இருக்கான், குறைவா இல்லை. அவன் தாராளமானவன், வாசியின் அலி, அவன் விசாலமானவன், அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவனுடைய விசாலத்துக்கு நிகர் இல்லை. மனுஷன் பேசும்போது கூட தான் கூட தான் இருக்கான் அப்படிங்கிறதா இல்ல, குறைச்சி எங்கேயும் சொல்லப்படும். அல்ல விசாலமானவன். விசாலமானவனை நோக்கி நம்ம நகரணும்னா நாம கொஞ்சம் முயற்சி பண்ணணுமா இல்லையா? இந்த செய்தி அப்படி அழகா சொல்லணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெறுமனே தொழுகை நோம்புக்கு மட்டும் கிடையாது, தூக்கம் மறதி கூட ஒரு வகையில் நன்மை ஒரு மனிதனுக்கு. அல்லாவுக்கு தீண்ட கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது. உமாக்கான ரப்புக்கு நசியா, பிரச்சனை மறப்பவனாக இல்லை. நான் எல்லிந்து ரப்பி வலா எல்சா, பிரச்சனை தவறவும் மாட்டான், மறக்க. கடவுளுடைய இலக்கணத்துக்கு அது இருக்கு. ஆனால் மனித மனங்கள்ல மறதியை ஏற்படுத்துவது ஞாபகம். தனி தலைப்பா பேசலாம்.
மனித மனங்களில் மறதி இல்லாத நிலை இருப்பாங்க, நிம்மதி இருக்க மாட்டாங்க. நிறைய பெண்கள் நிம்மதி இழக்க என்ன காரணம்னா, ஆணுடைய மூளை வேற மாதிரி வேலை செய்து பெண்ணுடைய மூளை வேலை செய்யும். பெண் ஒரே நேரத்துல 10 வேலையும் செய்வான். பார்த்துருக்கீங்களா? இந்த பக்கம் டீ போடுவா, அந்த பக்கம் அடுப்புல சோறு வேகும், இந்த பக்கம் குழம்புக்கு மிக்சியில அரைச்சிக்கிட்டு இருப்பா, போன்லயும் பேசிக்கிட்டு இருப்பா உமாட்ட. அதோட வேற எது இருந்தாலும் என்ன செய்வா, மேனேஜ் பண்ணுவான், பிள்ளைகளை குளிக்க வைப்பா. இல்ல ஒரே நேரத்துல பிணைஞ்ச வேலைகளை செய்வான். ஆம்பளை ஒரு வேலையில தான் போக்கஸ் பண்ணுவான். படிப்புல இருப்பான். நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது ஆண்கள்கிட்ட சலாம் சொல்ல மாட்டாங்க. அது திமிர்னால அவங்க இல்லை. ஆம்பளையோட மூளை அப்படித்தான் இருக்கு. எல்லாருக்கும் அப்படி இல்லை. ஒரு ரீதியில தான் இருப்பாங்க. பெரும்பாலான மக்கள் ஆணுடைய புத்தி எப்படி இருக்குமோ, ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் ஒன்னிலும் ஈடுபடுவாங்க. டிரைவிங்ல பாருங்க, அதனாலதான் ஆண்கள் மாதிரி டிரைவிங் பண்ண முடியாது. பெண்களுக்கு ஆசோலேஷனான மைண்ட். ஆண்கள் நல்லா டிரைவ் பண்ணுவாங்க. அதிகமான ஆக்சிடென்ட் பெண்கள் டக்கு அவங்களுக்கு டக்குன்னு மைண்ட் மாறும். அதனால டிரைவிங் பண்றதுக்கு ஆண் தான் சரிக்கிறான். இன்னைக்கு சைக்காலஜிக்கலா எல்லாத்தையும் ஆய்வு பண்றான். அப்போ இந்த பல விஷயங்கள் இருந்ததுனால நிம்மதி இல்லாம இருக்கு. இன்னொரு மறக்க மாட்டாங்க அவங்க பெண்கள். இதுக்கு ஏன் சொல்லுவாங்க, பழைய கதையில எடுத்து பேசுவாங்க. ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பிள்ளை பிறக்கும் போது 1962 ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சா 2026 வரைக்கும் பேசுவாங்க. எல்லா கதையும் சொல்லுவாங்க. திருநாளைக்கு முன்ன அதுக்கு மேட்சிங்க மனப்பாடம் பண்ணுவாங்க. இயற்கை அவங்க. இப்போ அவங்க பல பேருக்கு நிம்மதி இல்லை. அதை மண்டையில போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம பேசி அதை ரிலாக்ஸ் பண்ணணும். எந்தாவது சொன்னாங்களா, ஒரு பெண்ணிட்ட 3000 இருந்து 10,000 சொற்கள் திறந்தோன்னு பேசணுமா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணிட்ட, மனைவிட்டையா பிள்ளைகிட்டயா, ஹலால மகரமான உறவுகள், அந்நிய பெண்ணிட்ட பேசக்கூடாது. சரியா? அழகா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பெண்ணிட்ட போகாது ஏன்னு சொல்லிட்டு போயிடாது. மனைவிட்ட பேசணும், உட்காந்து பேசணும். பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, பெண் பிள்ளைகள், தங்கைகிட்ட பேசுங்க, அக்காள்கிட்ட பேசுங்க. உங்களுடைய பெண்கள், குடும்ப பெண்கள்கிட்ட பேசுங்க, அம்மாட்ட பேசுங்க. ஒரு நாளைக்கு 3000 இருந்து 10,000 சொற்கள் வரைக்கும் அவங்க பேசணுங்கிறான். ஏன்? வார்த்தைகளை அளந்து சொல்லுவான். 10,000 சொற்களாவது குறைஞ்சபட்சம் பேசணும், 3000 சொற்களாவது பேசணும் குறைஞ்சபட்சம், அதிகம் 10,000 சொற்களாவது பேசணும். ஏன்? பேசிட்டாங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, மனசுக்குள்ளே வச்சிருக்கோம். அப்போ நிம்மதி இல்லை பார்த்தீங்களா? இது கூட அல்லாஹ்வுடைய அருள். இந்த அதுக்காண்டி நம்ம சரியா முயற்சி பண்ணணும்ல, அது இபாதத். அதுக்கு முயற்சி. குர்ஆன்ல இந்த ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீர் மினன் நாஸ். 2 அருட்கொடை விஷயத்தில் அதிகமான மனிதர்கள் பொதுபோக்குத்தனமாக இருக்கிறார்கள். ஏமாற்றத்துக்குள்ளப்பட்டு உள்ளாக்கப்பட்டு இழப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் மனித குலம். 2 விஷயம், 2 அருட்கொடைகள். அல்லாஹ் 2 அருட்கொடையில கவனம் இல்லாம இருக்கிறாங்க. மக்பூன் என்றால் கவனம் இல்லாம இருக்கிறாங்க, விவரம் இல்லாம இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க, சரியான பேணுதல் இல்லாமல் இருக்கிறாங்க. பெரும்பான்மை சமூகம் என்னன்னு கேட்டா, அஸ்ஹத்து வல் ஃபராக், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று சொல்றாங்க. ஆரோக்கியத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல, ஆரோக்கியத்தை கடைபிடிக்க முயற்சி பண்ணணுமா இல்லையா? முயற்சி பண்ணணும். இதே அறிவிப்புல ரசூலுல்லாஹ் இந்த இமாம் இதுக்கு ரிலேட்டடாவே சில செய்திகளை கொண்டு வராங்க. அல் மூமினுல் கவியு கைரும், அதாவது வலுவான உடல் மன வலுவான ஒரு மூமின் சிறந்தவன். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்கள்ல நல்ல உடலும் மனமும் வலுவா இருக்கணும், அந்த அடியாரத்தை அல்லாஹ் நேசிப்பான். பலகீனமான உள்ளமும் உடலும் கொண்ட மூமினை விட அல்லாஹ் பலமான உடல் மனம் பிரகாசமான கொண்ட மூமினை அல்லாஹ் நேசிக்கிறான்னு ஒரு அறிவிப்பை பின்னாடி கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராரு? பலமான மூமின் ஆரோக்கியத்துக்கு நிலைச்சிடுவான், வாக்கிங் போவான், முறையா சாப்பிடுவான், முறையா பேணுவான், தூங்குறதுக்கு நேரம் கொடுப்பான். ஆரோக்கியம் தூக்கத்தில் இருக்கு. ஆரோக்கியம் எங்க இருக்குது? தூக்கத்தில். உங்களுடைய மெட்டபாலிசம் மெலோட்டனின் என்ற ஒரு சுரப்பி கும்பு இருட்டுல இரவு தூக்கத்துலதான் சுரக்கும். பகல் தூக்கத்தில் நீங்கள் அதிகம் ஈடுபடுவீர்களானா கல்லீரல் பிரச்சனைகள்லாம் வரும். இன்னைக்கு ஃபேட்டி லிவர், கிரேட் 1, 2 என்னவெல்லாமோ சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பகல் தூக்கத்துக்கான அம்சங்கள். இரவு தூக்கத்தில் நீங்கள் மிகச்சரியாக இருக்கிறதுனால நிம்மதி. சுபாத்தா, குர்ஆன் பேச, உங்களுக்கு இரவில் தூக்கத்தை ஆடையாக ஓய்வாக ஏற்படுத்தவில்லையா? நம்ம இந்த சம்பாத்தியத்துக்காண்டி பல இளமையை நாசமாயிடும். இளமையினுடைய ஆரோக்கியத்தில் நாசமாகும். ஹலால் தான், ஹராம்னு சொல்லல. ஆனா தினந்தோறும் இப்படி முடிச்சு வேலை பார்க்கணுமா, செல்போன் பார்க்கணுமா,
இவ்வளவு பொதுமுகத்தனமா இருக்கு இந்த சமுதாயம். இஷாவுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேச்ச கெட்ட பேச்ச விரும்ப மாட்டாங்க. மொத்தம் பொதுவா பேசுறது அனுமதி தான், ஹராம் சொல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டாங்கன்னு ஏன்னாங்க தூங்குறதுக்கான நேரம் அது. முன்னிரவில் தூங்கி பின்னிரவில் விழிப்பார்கள். ஓசோன் என்கிற அந்த அந்த ஓசோன் படலத்துல எல்லா பிரபஞ்சத்தின் கழிவுகளும், எல்லா மொத்தத்தையும் பிரபஞ்சம் அத்தனை கழிவுகளையும் முன்னிறுத்தி தூய்மைப்படுத்தி பிரபஞ்சத்தினுடைய பிரம்ம முகூர்த்த நேரம், இறைவன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிற அது பிரம்ம முகூர்த்தம் தான் சமஸ்கிருதத்துல சான்ஸ்கிரிட்ல. இறைவனை சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் இரவில் வருகிறான். அந்த தகச்சத்துல எந்திக்கணும். தூய்மையான ஓசோன், அதுல இருந்து கிடைக்கிற அந்த காத்து இருக்க நச்சு கிருமி இல்லாத காத்து, நுரையீரலுக்கு அவ்வளவு ஆக்சிஜன் எனர்ஜி கிடைக்கும். முன்னிரவு தூங்கினாத்தான் நடக்கும். 12 மணிக்கு தூங்கிட்டு எழுந்திருக்க முடியுமா? ரொம்ப வைராக்கியமானாலும் எழ முடியும். ஆனா பகல்ல சோர்வாவே இருக்கும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சின்ன தூக்கம், குட்டி தூக்கம், கையிலுள்ள தூக்கம் சுண்ணத்துல. மதரசாவை சுன்னத் ஜமாத் மதரசால நாங்க படிச்சதுனால அந்த 12 மணிக்கு விட்டுருவாங்க, 12:20. அதுக்கப்புறம் 1:20 தான் தொழுக சாப்பாடு மதரசாக்காண்டி கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிடுவாங்க. அந்த 3/4 மணி நேரம் மதரசாவே நிசப்தமா இருக்கும். இவனால் அந்த நேரத்துல சண்டை போட்டா போர்வை போட்டு அடிச்சிருவாங்க. நீங்க அந்த நேரத்துல தூங்கினா தான் பாடம் பார்க்கறதுக்கு நைட்டு எல்லாம் தெளிவா பாடம் பார்க்கணும். கூடுதலா கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா கூட அந்த அந்த பேக்கப் இருந்தா தான் நடக்கும். 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்குறது இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ருசுலா கையில தூங்குறீங்க, அந்த பகல்ல தூங்கிக்கான்னு வருது கொஞ்சம் நேரம். அது ரெஸ்ட், ஓய்வுக்கான நேரம். ஒரே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஜப்பான் போன்ற நாடுகள்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா 2.5 மணி நேரத்துக்கு ஒரு ஃபுட், 6 வேலையா ஒரு கன்வெர்ட் பண்றாங்க ஃபுட்டை, பிரிச்சு சாப்பிட்றாங்க. முறைச்சு இல்லை, ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரம் தட்பவெட்ப சூழ்நிலை பொறுத்தது, அட்மாஸ்பியரை பொறுத்து இந்த உணவு அமைக்கப்படும். இப்போ அவன் கொஞ்சம் சின்ன கலோரியா தான் எடுக்கிறான். 2.5 மணி நேரத்துக்கு ஒரு சின்ன ஃபுட்டு, சின்ன ஒரு ஓய்வு 8 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் கொடுக்குறான். அந்த 2 மணி நேரம் உழைச்சதை, 2.25 மணி நேரம் உழைச்ச நேரத்தை ஃபிளாட்டா படுக்கிறான், கண்ணை பத்தி ஒரு சின்ன ஆசுவாசம். இது எல்லா நாடுகளும் இன்னைக்கு செய்யணுங்கிறான். நிறைய பேர் ஆய்வு பண்ணிட்டு அவருடைய உடல்ல வர 2 மணி நேரத்துக்கு ஒரு சிறிய ஓய்வு படுத்த பிளாட்ல வேணும். இந்த சிஸ்டத்துல உட்காந்துருவாங்க பாருங்க, அவங்களுடைய நம்னஸ் பார்க்க, கை விரல்கள், கால்கள், சயாட்டிக்கா, அது இது, லம்பார் 4, 5 எல்லாம் க்ளோஸ். முதுகு பிரச்சனை நிறைய இருக்கு. ஐடி ஃபீல்ட்ல உள்ளவங்க உணவு தூக்கம் எல்லாம் நாசமா போச்சு. அப்ப ரசூலா சொல்றாங்க, ஓய்வுலையும் ஆரோக்கியத்தில் இந்த சமூகம் கவனம் செலுத்தாமல் இருக்குது. அதுக்கு முயற்சி எடுக்கணுமா இல்லையா? அது முயற்சி எடுக்கணும், சுண்ணத்து. அது அல்லாட்ட மறுமையில கேள்வி வரக்கூடிய நம்முடைய உடல் குறித்து அல்ல விசாரிக்கும். கண்ணுக்கு செஞ்ச கடமை என்ன? ஒரு ஜவுரிக்கு அலைக்க ஹக்கன், ஒரு ஐனுக்கு அலைக்க ஹக்கன், ஒரு ஜவுஜிக்கு அலைக்க ஹக்கன், குல்லிதி ஹக்கின் ஹக்காகும். பெருமாள் உன் கண்ணுக்கு செய்யக்கூடிய உரிமை இருக்குது, உடலுக்கு செய்யக்கூடிய உரிமை இருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமை இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் செய்ய வேண்டிய உரிமையை, கடமையை கொடுக்கணும்னு சொல்றாங்க. நேரம் ஒதுக்குறது ரொம்ப முக்கியம். டைம் ஆஃப் குவாலிட்டி, குவான்டிட்டியில ரொம்ப நேரம் இருக்கிறது அல்ல. வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன், ஆனால் கொண்டாடிட்டு பேசுறேன் பிள்ளை, அதல்ல. குவாலிட்டி ஆஃப் டைம். 1 மணி நேரம் மனைவிக்கு ஒதுக்குனீங்கன்னா அந்த 1 மணி நேரம் அவளுக்கு நீங்கள் பிரத்யேகமா இருக்கணும். பெற்றோர்களுடைய பிரைவசியை கெடுக்கிற மாதிரி இன்னைக்கு பிள்ளைகளை வளர்த்துக்கிறோம். இவ்வளவு பெரிய ஓய்வு கெடுக்கப்படும் தெரியுமா? நம்முடைய கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கும். பெற்றோர்களுடைய ரூமுக்குள்ள பிள்ளைகள் அனுமதி இல்லாம வரக்கூடாது. சலாம் சொல்லி அனுமதியோட வரணும். அவங்களுடைய உள்ளாடைகள் இருக்கும், அவங்க கொஞ்சம் அசௌகரியமா இருப்பாங்க, அவங்க சௌரியமாக இருப்பாங்க. பிள்ளைகள் உள்ள விட வரக்கூடாது. நாங்கெல்லாம் அப்படித்தான் வளர்க்குறோம் பிள்ளைகளை. உங்க வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வரக்கூடாது. பிரைவசி இருக்கணும். அவங்களுக்கு தனி அறைகள் இருக்கணும். நீங்க 70 வயசு தம்பதிகளாக, 50 வயசு தம்பதிகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுது. ஒரு கழிப்பை ஆற்றுவதற்கான நேரங்கள், பிரைவசி, தனி உரிமை. அது பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, மிஸ்கைட் பண்ணக்கூடாது, தவறான அணுகுமுறையில் அணுகக்கூடாது. இன்னும் கிளவிக்குள்ள ரூம் தேவையா, கிழவனுக்குலாம் தேவை. பிரைவசி வேணும். அது ஓய்வு, மனிதனுக்கான ஓய்வு. தொடு உணர்வுகள்ல கூட ஒரு ஆண் பெண் அவங்களுடைய பாலியல் உணர்வுகள் சர்வசாதாரணமாக நிறைவேற்றப்படும். இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆய்வு செஞ்சு வெளியிடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்கள்கிட்ட பெரும்பாலும் இந்த குறைகள் இருக்கு. ஒரு 40 40 தாண்டிச்சுன்னா கணவனோட இருக்க வேண்டிய இல்லை, தப்பா நினைப்பாங்க,
பிள்ளைகள் மத்தியில நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடாது, ஒன்னா சாப்பிடக்கூடாது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கலாச்சாரத்துல உடைக்கணும். வீடு கட்டுற கலாச்சாரம் தப்பா இருக்கு, ஓய்வுக்கு எதிராக இருக்கு. சதுரமாக நீங்கள் வீடு கட்டுவீர்களானால் தூண் எதிரெதிர் அமைக்கப்பட்டிருக்கலாம், நல்லா இருக்கும். இது ரயில் பெட்டி மாதிரி இப்படி அமைக்கப்படுதா, ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு. அல்லது ஒரு முடுக்கு போன்ற அமைப்பு வச்சு செய்யணும். வீடு கட்டுற முறை கூட நம்ம மாற்றி அமைக்க வேண்டியது, ஓய்வுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு. நம்ம ஊர்கள்ல மைனஸா இருக்குன்னு, வேட்டையா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், எதிரெதிர் வீடு ஓகே. வேற ஊர்கள் அப்ப பார்த்தோம்னா வீடுகளுடைய அமைப்பு வேற, ஒரு ஹாலுக்குள்ள இருக்குது, சுத்துக்கு ரூம் இருக்குது, கிச்சன் தனியா இருக்கு, பெற்றோருக்கு தனி அறைகள் இருக்கு. நம்மளுடைய அறைகள் இருக்குன்னா ஒருவரை எழுப்பி விட்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஆள் போற மாதிரி, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு நம்முடைய அறைகள். எவ்வளவு ஓய்வு அங்க வேஸ்ட் ஆகுது பத்திலா. புது மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சோம்னா கடைசி ரூம்ல போட்டு அவனை அடைச்சிருவாங்க, வெளியே வர முடியாது ஆத்திர அவசரத்துக்கு. எவ்வளவு சிக்கலான வீடு அமைப்புகளை நம்ம வச்சிருக்கிறோம், மாத்தணும். இல்ல இன்ஜினியர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி, ஒரு செய்தி தான், அதை நீங்க விரிச்சுக்கிட்டே போனீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே போனா அத்தனையும் ஓய்வுக்கு எதிரானதாக இருக்கு. அப்ப நம்ம அதை இந்த பிரைவேசி டைம் கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு. எத்தனை வயசானாலும் பெற்றோர்கள் அவங்களுக்கும் பிரைவேசி டைம் இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய ஓய்வுல வருது. இப்படி நிறைய நம்ம செய்யலாம். அந்த ஒரு செய்தியை மணிக்கணக்கா சொல்லலாம். அவ்வளவு செய்தி நம்ம மாற்ற வேண்டிய கலாச்சாரங்கள் ஏராளமா இருக்குது. இதெல்லாம் இறைவனுடைய பாதையில் முயற்சிக்கான அம்சங்களா இருக்குது. அதை நோக்கி நம்ம நகர்த்தணும். இந்த சமூகத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் எல்லாம் இறைவன் அல்லாவின் பாதையில் எல்லாவற்றையும் நல்ல நன்மைக்காக முயற்சி செய்கின்ற நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.